Hey guys, இன்னைக்கு வீடியோல போன வாரத்துக்கு முன்னாடி Xiaomi ல இருந்து Redmi Y2 அப்படிங்கற மொபைல் லான்ச் பண்ணிருந்தாங்க. அத பத்தின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா Subscribe பண்ணிக்கங்க. Redmi Y2 இந்த மொபைலோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2GHz Octa-Core Snapdragon 625 சிப்செட் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் Adreno 506 GPUல ரன் ஆகுது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3GB RAM அண்ட் 32GB ஸ்டோரேஜ் அண்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜில் ரெண்டு வேரியண்ட்டில் வருது அண்ட் டூயல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நானோ சிம் ஸ்லாட். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நானோ சிம் ப்ளஸ் microSD வந்து செப்பரேட்டாக வந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அண்ட் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 3080 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் AI பவர்டு ஃப்ரண்ட் கேமரா வித் LED செல்ஃபி லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் அண்ட் 5 மெகாபிக்சல் AI பவர்டு டுவெல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 15.2 சென்டிமீட்டர் HD ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18:9. சைனாவில் Redmi S2 இந்த மொபைலை தான் நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ இந்தியாவில் Redmi Y2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Redmi Note 5 Pro மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த ஃபோனோடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்க்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங்க்கு microSD போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனுக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா ரெட்மி மொபைலையும் வர மாதிரி இந்த மொபைலையும் மறக்காமல் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் Redmi Note 5ல கொடுத்துருக்க மாதிரி வெர்டிக்கலில் டூயல் கேமராவும் வித் LED ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோடைய பேக் சைடில் கேமராவோட ரிம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிறதுனால லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பட் வந்து இது கீழே வைக்கிறப்ப அதிகமாக ஸ்க்ராச்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கேஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மொபைலே வந்து ஒரு ஃப்ரீ சிலிகான் கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோடைய மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10,000 ரேஞ்சில் இந்த Snapdragon 625 ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதுனால இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைல்னே சொல்லலாம். அண்ட் இதோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 76,000 above. இந்த மொபைலில் சார்ஜிங்க்கு microSD போர்ட் கொடுத்துருக்காங்க, C டைப் கிடையாது. அண்ட் இந்த மொபைலில் நியூவாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறப்ப இதில் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம வீடியோ எடுக்கிறப்ப ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இந்த மொபைலோடைய பாடி பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி கிடையாது, பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் நியூவாக U-band டைப் ஆண்டனா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டாப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது டிசைன் கிடையாது, U-band டைப் ஆண்டனா சிஸ்டம். அண்ட் இந்த மொபைலோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் இது 4G அண்ட் VoLTE சப்போர்ட்டட். இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 8.1.0ல ரன் ஆகுது. அண்ட் MIUI வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.5. அண்ட் இந்த மொபைலோட ஸ்டோரேஜை பற்றி சொல்லலாம் 32GBல மொபைல் சிஸ்டம் யூசேஜ் தவிர நமக்கு வந்து 24GB வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா பற்றி சொல்லணும்னா ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சல் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 12 and 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா AI பவர்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ டே லைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். பட் லோ லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
Redmi Y2 இந்த மொபைலோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB பார்த்தீங்கன்னா 9999 ருபீஸ்க்கு வருது அண்ட் 4GB RAM அண்ட் 64GB மெமரி பார்த்தீங்கன்னா 12999 ருபீஸில் வருது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.